என்னடா தம்பி, ஏண்டா நாங்க உங்களையெல்லாம் காணும்னு பதறி போய் குவார்டர்ஸ் பூரா தேடிட்டு வர்றோம், நீங்க இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்க மொட்டை மாடியில். அப்பா கருணானனுக்கு ஃபோன் பண்ணப்பா, அந்த அக்கா தான் ஃபோன் எடுத்தது. கருணானன் தம்பி என்கவுண்டரில் செத்ததுக்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த அக்கா எங்களை ரொம்ப திட்டுதுப்பா. அது மட்டும் இல்லை, எங்களெல்லாம் வெட்டி கடலில் மீனுக்கு இறையா போட்டுருவேன்னு சொல்லுதுப்பா. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. அந்த ஆகங்கட்ட மூதி அப்படியே சொன்னா நீங்கள் கடலில் வீசி எறியறதுக்கு பொரியா இல்லை மண்புழுவால போலீஸ்காரங்க பையங்க உங்கள் மேலே கை வச்சா என்ன நடக்கும் தெரியுமா? யோ இருதயம், நீ பாட்டுக்கு எக்குதப்பா ஏதாவது சொல்லி அவங்களை தூண்டி விடாதியா. ஒரு பக்கம் அந்த இன்ஸ்பெக்டர் மிரட்டுறான், இன்னொரு பக்கம் கருணாவோட ஆளுங்க. ஏன் பேசாம நான் போய் கருணாவை பார்த்தேன் என்ன? எதுக்கு இருக்கிற ஆத்திரத்தில் நம்மளை பிடிச்சி வெட்டுறக்க? நம்மளெல்லாம் ஒன்றும் வெட்ட மாட்டாயா. இந்த பாரு கருணா, உன் தம்பி என்கவுண்டருக்கும் எங்கள் பசங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்போம். இத்தனை வருஷமா நம்ம அவனுக்கு விசுவாசமாக இருந்திருக்கோம்ல, நாம சொன்னால் அவன் கேட்டுக்குவான் ஐயா. ஆமாப்பா, யோசிக்காத, கிளம்புப்பா. இந்த பாருங்கடா, நாங்கள் கருணா கையில் காலில் விழுந்தாவது அவனை சமாதானப்படுத்திடுறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா மனசில் வச்சுக்கணும், தப்பித்தவரு கூட ஸ்டேஷன் பக்கம் போயிடாதீங்க. அந்த இன்ஸ்பெக்டரும் உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருக்கான். கேசவாத்ரமாக நாராஜனாத்ரமாக கோவிந்தாத்ரமாக விஷ்ணவே நமः மதுசூதனாத்ரமாக திரிவிக்ரமாத்ரமாக வாமனாத்ரமாக ஓம் மாத்ருதேவதாப்யோ நமः பித்ருதேவதாப்யோ நமः. இதை கொண்டு போய் சமுத்திரத்தில் கரைச்சிட்டு வாங்க. ஓம் திரஜம்பகம் யஜாமஹே சுகந்திம் புட்டிவர்தனம் உர்வாருகம் மிருகவந்தனாம் ருக்யோ முக்ஷயமாமிருதாதே. முருகா, ரொம்ப வருத்தமாக இருக்கு பார்க்க. பாம்பு மட்டும் இல்ல, பாம்பு குட்டியும் விஷந்தாண்டா. ஐயோ முருகா, அப்படியெல்லாம் சொல்லாத. எங்க பிள்ளைங்களுக்கும் அந்த என்கவுண்டருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை கருணா. போலீஸ்காரன் பிள்ளைகளை நம்பாதானே தம்பி சொன்னா, நான் கேட்கல. இதே இடத்துல உட்கார்ந்து உங்க பசங்களுக்கு காரியம் பண்ணுவீங்கடா. நீ செஞ்ச எத்தனையோ கொலைகளை வெளியே தெரியாம மறைச்சிருக்கோம், டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இந்த ஒரு உதவி பண்ணக்கூடாதா? இது வரைக்கும் நான் பண்ண அத்தனை மேட்டருக்கும் துட்டு வாங்கிதான்டா பண்ணிக்கிறேன். இப்ப முதல் தடவையா துட்டு குத்துட்டு பண்றேன்டா. பசங்களை துண்டு துண்டா பொறுகிட்டு பார்த்து ரெடியாரு சொல்லி அனுப்புறேன். என் தம்பிய போட்டீங்களடா. கோத்தகிரியில் என் ஃப்ரெண்டு சித்திரவேலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவன் உங்களை பத்திரமா பார்த்துக்குவான். எப்படியாவது அங்கே போய் சேர்ந்துருங்க. என்னப்பா ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போ நீங்கள் திரும்பி வரணும்னு நான் ஃபோன் பண்ணுறனோ அப்போ திரும்பி வந்தால் போதும், சரியா? கொஞ்ச நாளில் கருணாவை அவனுடைய எதிரிங்களே போட்டு தள்ளிடுவாங்க, இல்லை போலீஸ் என்கவுண்டரில் போட்டுருவாங்க. அப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்தால் போதும். சித்திரவேலு மிலிட்ரிக்காரன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான். கஷ்டம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு வந்துடாதீங்க. உசுறு முக்கியம் இல்லையா? சிட்டியில் கிரைமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்கவுண்டர் பண்ணுறது தான், இல்லையா மிஸ்டர் சந்திரசேகர்? சார், கருணா இது வரைக்கும் 32 பேரை கொலை பண்ணியிருக்கான். அதில் 4 பேர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், 2 பேர் பொலிட்டீஷியன்ஸ், 16 பேர் இன்னசென்ஸ். இறந்து போனவங்களுக்கும் கருணாவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை சார். பணத்துக்காக பண்ண கொலை. Look, the courts are there to decide who's criminal and who's accused. Your job is just to file an FIR and produce the accused in court, not to shoot. மேம், ஒவ்வொரு அக்யூஸ்ட்டை பிடிக்க போகும்போதும் உயிரை பணைய வச்சு தான் போகிறோம். எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. வேற வழியே இல்லாதப்ப தான் துப்பாக்கி தூக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒன்று செய்யுங்க, நீங்கள் எல்லாரும் ஆளாளை கையில் ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு கண்டவாளையெல்லாம் ஷூட் பண்ணிட்டு போயிடுங்க. நாங்கள் கோர்ட்டை இழுத்து போட்டுட்டு எல்லாரும் ஆற்றுக்கு போயிடும். சுட்டா தான் சுத்தம் பண்ண முடியும்னா சுடுறதுல தப்பே இல்லை சார். இப்படி உட்கார்ந்து கருத்தாக பேசி தான் சார் ஆசியாவிலே பெரிய ஜெயிலை தமிழ்நாட்டில் கட்டி வச்சிருக்கோம். Look, you are sitting in front of Human Rights Commission. Mind it. You will have to face the consequences of Douglas murder. Yes sir, I know. What you know? உங்களுக்கு என்ன தெரியும்? போலீஸ் ஆஃபீஸரையும் பில்டிங் ஓனரையும் நீ கொண்டு இருக்க. ஸோ இந்நேரம் அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்கணும். ஆனால் உன்னை அவங்க நெருங்கவே இல்லை. ஹியூமன் ரைட்ஸில் பெட்டிஷன் போட்டுக்கிறோம்ல. இல்லை கருணா,
அதுக்காக மட்டும் அவங்க உன்னை விட்டு வைக்கல. வேற ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. இந்த பாரு கருணா, இனிமே தான் நீ கவனமா இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு அந்த போலீஸ்கார பசங்க லூஸ்ல விடு, அப்புறம் பாத்துக்கலாம். என்ன வக்கீல, அப்ப பயப்பட சொல்றியா? இந்த கர்ணா உயிருக்கு பயந்தது கிடையாது. ஒன்னு என்கவுண்டர்ல சாகணும், இல்ல எதிரி கையில சாகணும். துரோகி கையில சாகக்கூடாது. போலீஸை நீங்க பாத்துக்கோங்க, அவனுக்கு நான் பாத்துக்கிறேன். என்னடா பகல் கனவ? என்னடா ஆச்சு? என்னடா பண்ற? கருணாவோட கத்தியா குதிடா மச்சான். ஆமாடா, கனவுல கூட என்னத்தையும் கத்தியால குத்தணுமா? உங்களெல்லாம் குத்த மாட்டானா? பயப்படாத, பயப்படாம இருந்துச்சு. ஊரே ஓசில ஏசி போட்ட மாதிரி இருக்கு. ஏய், வீடு வந்துச்சுடா, இறங்குடா. வணக்கண்ணே, கர்னல் இருக்காரா? கர்னல் உள்ளதா இருக்காரு, போங்க. அதுக்கு ஏன் சாமி அடிக்கிட்டு சொல்ற? இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. மிலிட்ரிக்கும் போலீஸ்க்கும் என்னைக்குமே ஒத்து வராது. நான் மிலிட்ரிக்காரன், உங்கள் அப்பா போலீஸ்காரன். நான் உடைச்சி சாப்பிட்றவன், உங்கள் அப்பா உடைக்கிறவங்களை ஏமாற்றி சாப்பிட்றவன். இருந்தாலும் அவன் என் நண்பன். நீங்களாம் என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி முடிச்சிருக்கோம். உங்களை பற்றி உங்கள் அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கான். நீங்கள் இங்கே தாராளமாக தங்கலாம், ஆனால் உடைச்சாதான் தங்க முடியும். ஓகே சார், நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறேங்க. சீக்கிரம் போய் எல்லாம் ரெடியாகுங்க. பெல் அடிச்சோன்னே இங்கே வரணும். சரிங்க சார். சார், அந்த பசங்களோட அம்மாலாம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அன்பு எங்கம்மா? உங்கள் பசங்க உங்கள் ஹஸ்பண்ட் தப்பு பண்ணால் நீங்கள் தான் திருத்தணும். நீங்களும் தப்புக்கு துணை போகக்கூடாது. பதில் சொல்லுங்கள். ஆம்பளைங்க அவங்களுக்கு தான் புரியல, பொம்பளைங்களுக்கு அது புரியணும்ல. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். எங்கே அவன்? அப்பன் மவன்மா சேர்ந்து கூத்து அடிக்கிறாங்க சார். இப்போ அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா? எங்க அனுப்பியிருக்காங்க, எதுக்கு அனுப்பியிருக்காங்க இவங்களும் சொல்லல, பிள்ளைங்களும் சொல்லல. கட்டினவங்களை இவங்க மதிச்சா தானே சார் பிள்ளைங்க பெத்தவங்களை மதிக்கும். சரி, அவன் செல் நம்பர் இருந்தா கொடுங்க. எங்க பசங்க நம்பர் எங்களுக்கே தெரியாது சார். முதல்ல ஸ்டேஷன்ல கொடுக்குற பணத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க சார். அதை விட்டுட்டு எவ்வளவுக்கா கொடுத்துட்டு எங்களை தொங்க விடுறாரு. சரி, உங்களால திருத்தவே முடியாது. வண்டி எடுங்க. இங்க அன்போட வீடு எங்க இருக்கு? நீ யாருமா? அன்புக்கு வேண்டியவங்க தான். எவ்வளோ நாளாக தெரியும்? 6 மாசமா. என்ன ரிலேஷன்ஷிப்? ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட். உங்களுக்கெல்லாம் கிரிமினல்ஸை லவ் பண்ணுறது ஃபேஷனாக போச்சு இல்லை? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் சார். அன்பு இஸ் நாட் அ கிரிமினல். ஐ நோ ஹிம் வெரி வெல். அவன் உனக்கு தாமா லவ்வர். சட்டத்துக்கு முன்னாடி அவன் கிரிமினல். எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கான் தெரியுமா? அது எப்படி பார்த்தவொடனே லவ் வந்துடுது? அவன் யார், என்ன பண்ணுறான், அவனால் நம்ம லைஃப் நல்லா இருக்குமா, இதெல்லாம் யோசிக்கவே மாட்டிங்களா? ஏன் உங்கள் லைஃப் நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் யாரை லவ் பண்ணணும்னு நீங்கள் டீச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரியே அன்பு கிரிமினலாகவே இருக்கட்டும், ஃபைன். அதனால் என்னோட லவ் மாற போகிறது கிடையாது. சரி, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நீ போகலாம். எனக்கு தெரியாது சார். நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். அவன் உன்னை காண்டாக்ட் பண்ணால் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணும். போலீஸை ஏமாற்றணும்னு நினச்சா விளைவுகள் பெருசாக இருக்கும். Now you go.